நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் இயேசுவே என்னோடு பேசுங்கன்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே கதையின் மூலமாக ஆண்டவரே அப்பா நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும், வேத வசனத்தை நாங்கள் நிலைத்திருக்கவும் ஆண்டவரே உம்மோடு உறவாடு, உம்மோடு அப்பா கூடவே இருப்பதற்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க ராஜா. உம்மை தேடுகின்ற கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு, தேடாத பிள்ளைகளுக்கு வித்தியாசம் காணத்தக்க எங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே அதிசயங்களையும் அற்புதங்களை நீர் செய்ய முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மோடு உறவாட, உம்மோடு பேசுவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீரப்ப அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடியாலை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரோடு எங்களோடு பேசுங்கப்பா, எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா, எங்களை வழி நடத்த முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதியும் வழிநடத்தி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஃப்ரெண்டுக்கா அவளுக்கு என்ன ஆச்சு? இந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே என்னால் தாங்கவே முடியலையே. 2 மாதங்கள் தானா அவள் உயிரோடு இருப்பாள், அதற்கு மேலே அவளுக்கு வாழ முடியாதா? அவளுக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு சிறுமகன், அவன் பேர் பெரிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு காணப்பட்டான். இது எங்கே நடந்ததுன்னா அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். அமெரிக்க தேசத்தில் ஒரு அருமையான டோமா சொல்லிட்டு அருமையான ஒரு சிறுமகள் இருந்தா. 14 வயது உள்ள ஒரு மகள் இருந்ததா, இளம் வாலிப மகள். அந்த மகள் வந்து ஸ்கூலில் படித்து கொண்டு வரும்போது அவளோட ஒரு ஃப்ரெண்டு பெரிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு மகன் இருந்தான். 2 பேருமே பக்கத்து வீடுகள். அதனால் 2 பேருமே ஒன்றாகவே என்ன செய்வாங்க, ஸ்கூலுக்கு என்ன செய்தாங்க, போயிட்டு வந்து கொண்டிருந்தாங்க. 2 பேருமே எல்லா காரியத்திலையும் என்ன செய்வாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அந்த டோமாவும் பெரிக்ஸும் 2 பேரும் ஒரு இணை பிரியாத நண்பர்களாக, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக, ஒரு சிநேகிதராக என்ன செய்தாங்க காணப்பட்டாங்க. 2 பேருமே எங்கு சென்றாலும் ஒன்று போலவே என்ன செய்வாங்க செல்வார்கள். தங்களுடைய ஸ்கூல் பாடங்களாக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் எதுவாக இருந்தாலும் ஒருத்தருக்கு என்ன செய்வாங்களாம், ஷேர் பண்ணிக்கொள்வாங்களாம். பகிர்ந்து கொண்டு நம்ம எப்படி நடக்கணும், எவ்வாறு நடக்கணும் எல்லாமே ஒருத்தருக்கு ஒரு தாவீதும் ஒரு ஜோனத்தானை போல 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களோ அதே போல் இந்த 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக என்ன செய்தாங்க இருந்தாங்க. அதே போல் அவங்க பெற்றோர்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. எங்கே போனாலுமே 2 குடும்பமுமே இணைந்து என்ன செய்வாங்க போய் கொண்டிருந்தாங்க. இப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் அந்த டோமாவுக்கு அந்த மூச்சு திணறல் அவளுக்கு வந்துச்சு. ஸ்கூலில் இருக்கும்போதே அவளுக்கு என்ன வந்துட்டு, மூச்சு திணறல் காணப்பட்டது. உடனே அவளை கூட்டிகிட்டு போய் என்ன செய்யிட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸுக்கு செய்தி சொல்லி அவங்க வந்து அவளை கொண்டு போய் என்ன செய்தாங்க, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் அவளை அட்மிட் பண்ணும்போது அநேக டெஸ்ட்டுகள் அவளுக்கு என்ன செய்தாங்க எடுத்தாங்க. டெஸ்ட் எடுத்து நமக்கு நல்லா தெரியும், மூச்சு திணறல்னா ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், அப்படின்னு சொல்லி லங்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை என்ன செய்தாங்களாம், அவளை என்ன டாக்டர்ஸ் பல டெஸ்ட்டுகள் அவளுக்கு என்ன செய்தாங்களா எடுத்தாங்களாம். எடுத்த பிறகு கடைசி ரிசல்ட் என்னென்னா, அவளுக்கு என்ன வந்துச்சுன்னா, அவளுடைய மூச்சு வந்து மேலும் கீழும் இழுக்க ஆரம்பிச்சிச்சு. அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அவங்க சொன்ன காரியம் வந்து அவளுக்கு வந்து என்னது ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டு அவளுடைய ஹார்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப பழுதடைஞ்சு விட்டது
இவளால் இனிமேல் நினைச்ச முடியாது, உயிர் வாழ முடியாது. அவன் 2 மாதங்கள் இருக்க போகிறாளோ தெரில, 3 மாதங்கள் இருக்க போகிறாளோன்னு சொல்லி தெரியலை, அவள் பிழைப்பது மிகவும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோமாவை குறித்து டாக்டர் ரிப்போர்ட் அனுப்பிச்சு தாங்க கொடுத்து விட்டாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே அவங்க பெற்றோர்கள் ரொம்ப கதறி அழுதாங்க. என் மகளுக்கு இந்த வியாதியாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே மகள், செல்லமாக வளர்க்கப்பட்ட மகள், இவளுக்கு இந்த வியாதியான்னு சொல்லி எனக்கு கேள்விப்பட்டு ரொம்ப நினச்சிதாங்க, ரொம்ப அழுதாங்க, ரொம்ப வேதனையோடு நினச்சிதாங்க இருந்தாங்க. இந்த செய்தியை இவன் பெரிக்ஸ் நினச்சி தான் கேள்விப்பட்டான். ஏன்னா ஸ்கூல்லேருந்து தான் அவளை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட் வந்தோன்னு கேள்விப்பட்டேன்னு அவனால் நினச்சில தாங்கவே முடியலை. ஐயோ, என்னுடைய ஃப்ரெண்டுக்கா, எங்கள் டோமாவுக்கா, ஏன் டோமாவுக்கா, இப்படி என் ஃப்ரெண்டுக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் பாரத்தோடு, மிகவும் நினச்சி தான் வருத்தத்தோடு ரொம்ப அழுதுட்டு அவனால் என்ன செய்யவே முடியல. இந்த செய்தி கிடைச்சோன்னு உடனே அவன் சின்ன பையன் தானே, அவனுக்கு என்னென்னே புரியலை. உடனே அவங்க மம்மிகிட்ட போய், மம்மி அவள் என்ன டோமாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளமா, பாவமா, அவளுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய திக் ஃப்ரெண்டு அவள் தான், என்னிடத்துல எல்லாம் என்னுடைய பாரங்கள் எல்லாம், என்னுடைய கேள்விக்கு அவள் தான் பதிலாக இருந்தா. அவ்வளவு ஒரு அருமையான என் ஃப்ரெண்டை, அவனு 2 மாதம்தான் அவள் இறந்து போயிடுவாளாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கத்தோடு அவங்க மம்மிகிட்ட போய் உட்காந்து நினச்சி தான் அழுது கொண்டே இருந்தான். அப்போ அவங்களோட தாயார் அவனை நினச்சிதாங்க ஆறுதல் படுத்தினாங்க. டேய், ரொம்ப அழாதடா, அவளுக்கு வியாதி ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சு, அந்த டாக்டர்ஸ் முன்குறிச்சாலும் நம்ம ஆண்டுகிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், ஆண்டு கண்டிப்பாக அவளுக்கு என்ன செய்வார், சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவனை தேய்ச்சினாலும் அவன் என்ன சொல்கிறான், சின்ன பையங்கிறனால அவன் என்ன சொல்கிறான், நான் என்னுடைய இருதயத்தை, என்னுடைய ஹார்ட்டை நான் யாருக்கு கொடுக்க போகிறேன், அவள் டோமாவுக்கு கொடுக்க போகிறேன், அவள் உயிர் வாழட்டும், அவள் நல்லா இருக்கட்டும், என்னுடைய ஹார்ட்டை அவளுக்கு கொடுக்கணுன்னா அவங்க மம்மி திட்டுறாங்க. டேய், பைத்தியக்கார மாதிரி பேசாதடா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, ஹார்ட்டை அவளுக்கு கொடுத்தா நீ உயிர் வாழ முடியாதே அப்படின்னு சொல்லி அவனை சத்தம் போடுறாங்க. அப்போ அந்த சிறுமகன் அவன் பெரிக்கு சொல்கிறான், பரவாயில்லம்மா, நான் மரித்தாலும் பரவாயில்ல, ஏன் டோமா அவள் உயிரோடு இருக்கணும், அவர் நீண்ட நாள் வாழணும், அவள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமகன் என்ன செய்கிறான், என்ன செய்கிறான், அழுறான், அவன் நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாரிடத்துலையும் அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கூட இருக்கிறவங்க எல்லாரிடத்துலையும் அவன் என்ன செய்ய சொல்கிறாங்க. ஆனால் அவன் சின்ன பையன், விளையாட்டுத்தனமாக பேசுகிறான், கேலியாக பேசுகிறான், அப்படி புரியாமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்க, எல்லோரும் அசட்டை பண்ணாங்க. அவன் சொன்னதை யாருமே என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. அவன் இதாக பேசுகிறான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் இப்போ தன்னுடைய சிநேகிதி என்ன செய்யலை, ஸ்கூலுக்கு வர முடியல, அவன் ஃப்ரெண்டு வர முடியல. இப்போ இவன் தனியாக அவன் என்ன செய்கிறான், ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கிறான். இப்படி போயிட்டே இருக்கும், வருத்தத்தோடு போவான். டெய்லி ஒரு பக்கம் அவனுடைய ப்ரேயர் இருக்குது, ஏசப்பா அவளுக்கு சுகமாக்குங்கன்னு சொல்லுவான். இன்னொரு பக்கம், ஏசப்பா ஏன் ஹார்ட்டை நான் அவளுக்கு கொடுக்குறேன்ப்பா, பெற்றோர்கிட்டலாம் கேட்டு பார்த்துட்டேன், எல்லோரும் என்னப்பா போடான்னு சொல்லி என்னை விரட்டுறாங்க, நீ உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி என்னை சத்தம் போடுறாங்க. ஆனால் ஏசப்பா உங்களுக்கு தெரியும்லப்பா, நான் என் ஹார்ட்டை எப்படியாவது எங்கள் டோமாவுக்கு வேணும், அவள் உயிர் வாழட்டும், என்னுடைய ஹார்ட்டை நான் அவளுக்கு கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரேயரோடு இப்படி சிந்தனையோடு அவன் ஒரு நாள் என்ன செய்கிறான், ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அவனை ஒரு கார் என்ன செய்யணும், அவனை ஆக்சிடெண்ட் பண்ணி போட்டு போயிடுறான். உடனே அந்த ஆக்சிடெண்ட் ஆன உடனே இவன் பலத்த காயத்தோட, படு காயத்தோடு அவன் என்ன செய்தான் கிடக்கிறான். அவனை தூக்கி கொண்டுட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவனை என்ன செய்கிறாங்க, சேர்க்குறாங்க, அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே அட்மிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பண்ணும்போது அது ரொம்ப மயக்க நிலையில் இருக்கிறான். இதை கேள்விப்பட்ட அந்த பெரிக்குடைய பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, அழுதுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேராக ஓடுறாங்க. ஐயோ, என் மகனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு, எப்படி இருக்கானோ தெரில, என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போது அதுங்க பார்க்கும்போது அவங்க மம்மியும் டேடியும் பார்க்கும்போது அவன் எப்படி இருக்கிறான், அன்கான்சியஸாகவே என்ன செய்கிறான், இருக்கிறான். அவனுக்கு எதுவுமே தெரியல, மயக்க நிலைமையிலே அவன் என்ன செய்தான்
அப்படியே இருக்கிறான். அப்போ அவன் வந்து அவனுடைய அவனுடைய டாக்டர்ஸ்கிட்ட போய் ஓடி போய் கேட்குறாங்க, என் மகனுக்கு என்னாச்சு, சுகமாயிருமா, அவனுக்கு ரொம்ப காயமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, அவன் வந்து என்ன செய்ய முடியாது, அவனுடைய நரம்பு மண்டலங்கள்லாம் என்ன செய்யிடுச்சு, வெடிச்சிடுச்சு, இன்னும் அவன் என்ன செய்ய முடியாது, உயிர் வாழவே முடியாது, நீ சில நாட்களுக்குள்ளாக அவன் மரித்து போவான்னு சொன்ன உடனே அவனுடைய பெற்றோர்கள் ரொம்ப பாரத்தோடு மகனுக்காக ரொம்ப அழுறாங்க. ஐயோ, என் சின்ன மகன், அவனுக்கும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு அவங்க என்ன செய்கிறாங்க, அழுது கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க தண்டியை என்ன செய்யிட்டாங்க, அழுது கொண்டே இருந்தவங்க 2-3 நாட்கள் ஆச்சு. அவங்க கொஞ்சம் என்ன செய்தாங்க, பிள்ளை நிலைமையை பார்த்தோன்னா அவன் இனிமேல் என்ன செய்ய முடியாது, உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்த உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க என்ன செய்தாங்க, தீர்மானம் எடுத்தாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க, நம்ம மகன் வந்து அடிக்கடி சொல்லுவான் பார்த்தீங்களா, நம்ம டோமாவுக்கு தன்னுடைய இருதயத்தை கொடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருப்பான். நம்ம இப்போ மனசை நம்ம சின்ன தேற்றிக்கொண்டு நம்ம மகன் நிச்சயம் என்ன செய்ய மாட்டான், பிழைக்க மாட்டான். அதனால அவனுடைய இருதயத்தை நம்ம யாருக்கு கொடுப்போம், அந்த டோமாங்கிற சிறு பொண்ணுக்கு நம்ம கொடுப்போம். நம்ம பக்கத்து தெருவில் வாழ்கிறாள்ல, பக்கத்து வீட்டில், அவளுக்கு கொடுப்போம். இப்போ அவள் ஆஸ்பத்திரியில் தானே இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, முழங்கால் படிட்டு ஜெபித்தாங்க. ஆண்டு சமூகத்தில் தன்னுடைய மகனை ஒப்பு கொடுத்தாங்க. ஏசப்பா, உங்களுடைய சித்தத்துக்கு என் பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, டாக்டர்ஸ்லாம் கைவிட்டுட்டாங்க, ஆனால் உம்முடைய கருத்தில் எங்கள் பிள்ளையை நாங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்படுக்கிறோம் ராஜா, உங்களுடைய சித்தப்படி என் மகனுடைய வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்களப்பா, அதை நிறைவேற்றுங்கப்பா. ஒருவேளை அவன் மரித்து அவனுடைய ஹார்ட்டை வந்து நாங்கள் யாருக்கு கொடுக்கணும், டோமாங்கிற பொண்ணுக்கு கொடுக்கணும், அதுவும் உங்களுடைய சித்தம்னா அதை நிறைவேற்றி தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கண்ணீரோடு ஜெபித்து முடித்த பிறகு நேராக 2 பேரும் என்ன பண்ணாங்க, டாக்டர்ஸ்கிட்ட போனாங்க. டாக்டர்ஸ்கிட்ட போய் உன்னை கேட்குறாங்க, என் மகனுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை முடியாது, உங்கள் மகன் வந்து பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. முடியாது, அவன் என்ன செய்வான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் 6 முதல் வசனம் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் அதை எங்களுக்கு நிறைவேற்றி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த டாக்டர் சொல்ற துணையுமானவர் அனுகூலம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பெற்றோர் சொல்கிறாங்க, என் மகனுடைய ஒரே ஆசை, அவன் உயிரோடு இருக்கின்ற நாட்கள் எல்லாம் அவனுடைய ஃப்ரெண்டு டோமாங்கிற ஒரு சிறுமகள் வந்து அவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள ஒரு மகள், அவளுக்கு எப்படியாவது தன்னுடைய இருதயத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்கின்ற நாட்கள் எல்லாம் அவன் புலம்பிக்கிட்டே இருப்பான். டேடி என் இருதயத்தை நான் அவளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவான். சில சமயம் மம்மி நான் என் இருதயத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிகிட்டே இருந்தான். அவ்வளோ தூரம் 2 பேரும் ரொம்ப நேசித்தாங்க. 2 பேரும் ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தினாங்க. இந்த அன்பினால் அவன் வந்து தன்னுடைய சரீரத்தில் ஒரு எப்பொழுதும் கொடுக்கணும், தியாகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ஆசையோடு இருந்தான். அந்த ஆசையை இப்போது நீங்கள் அவனுக்கு நிறைவேற்றி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட கேட்டாங்க. அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க, ஓகே நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, உடனே ஆசை நிறைவேற்றி வைப்ப கேட்ட உடனே அந்த டாக்டர் என்ன பண்ணாங்க, உடனே நாங்கள் அதை நிறைவேற்றி வைக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, உடனே தங்களுடைய வேலையை என்ன செய்தாங்க ஆரம்பித்து அந்த உடனே அந்த ஃபேமிலிக்கு, அந்த டோமாவுடைய ஃபேமிலிக்கு உடனே இந்த டாக்டர் வந்து தகவல் சொன்னாங்க, இப்படி ஒரு ஹார்ட்டு கிடச்சிருக்குது, அதனால் நீங்கள் வந்து உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளை எந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இப்படி நாங்கள் இந்த ஹார்ட்டை வந்து என்ன செய்கிறோம், அந்த மகளுக்கு நாங்கள் பொறுத்துறோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதேமாதிரி ஒரே இடத்துல வந்து இந்த பையனுடைய ஹார்ட்டை என்ன செய்தாங்க, உடனே அந்த பிள்ளைகிட்டையும் தகவல், அந்த ஃபேமிலிக்கும் தகவல் சொல்லி இப்படி, ஆனால் யாருடைய ஹார்ட்டுன்னு சொல்லி அவங்க என்ன செய்யலை, தெரியப்படுத்தலை.
தெரியப்படுத்தாமலேயே அவங்க என்ன பண்ணாங்க, வேகமாக அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் என்ன செய்துச்சு, நடந்துச்சு. நடந்து முடிஞ்ச உடனே அந்த ஹார்ட்டை எடுத்துட்டு வேகமாக என்ன பண்ணுறாங்க, அந்த மகள் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அந்த மகளுக்கு என்ன செய்தாங்க, இந்த ஹார்ட்டை சரியான நேரத்தில் கொண்டு போய் அந்த மகளுக்கு இந்த பெரிக்ஸ் உடைய அந்த ஹார்ட்டை கொண்டு போய் அந்த மகளுக்கு என்ன செய்தாங்க, ஹார்ட்டை பொருத்தினாங்க. பொருத்தி அந்த மகள் நல்லா எரிச்சுதா குணமாகி வந்தா. இதற்கிடையில் அந்த பெரிக்ஸ் வந்து என்ன செய்யிட்டான், மரித்து போனேன்னு அந்த பெற்றோர் ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. நம்ம மகன் இறந்து போயிட்டானே, ஆனாலும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒரு பெண்ணுக்கு அவனுடைய ஃப்ரெண்டுக்கு உயிர் கொடுத்து அவன் என்ன செய்யிருக்கிறான், அவளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்னு சொல்லிட்டு அடிக்கடி அதை நினச்சி அவங்க என்ன செய்வாங்க, சந்தோஷப்பட்டு கொண்டே இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து இவங்களுக்கு ரொம்ப டோமாங்கிற அவங்க ஃபேமிலிக்கு என் பிள்ளைக்கு எப்படி ஹார்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை அறியணும்னு சொல்லி ரொம்ப ஆவலோடு இருந்தாங்க. அப்போ டாக்டர்கிட்ட போய் கேட்டாங்க, எனக்கு எப்படி இந்த ஹார்ட்டை வந்து யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொன்னாங்க, இந்த ஃபேமிலி தான் அப்படின்னு சொன்னோன்னே, அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி தானே, ஐயோ இவங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலியா, என் மகளுக்கு ரொம்ப ஃப்ரெண்டை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதாங்க. என் மகளுக்காக தன் உயிரே கொடுத்துருக்குறானே அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, ரொம்ப அழுது அந்த குடும்பத்துக்கே போய் நன்றி சொன்னாங்க. உங்கள் பையனுடைய ஹார்ட்டை தான் என் பிள்ளைக்கு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இப்படி மனசு வந்துச்சு, அதை நினச்சி நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இப்படி மனசு யாருக்கு என்ன செய்யாது, வராது. ஆனால் என்னுடைய மகளுடைய இருதயத்தில் உங்கள் மகன் என்ன செய்திருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய ஹார்ட்டு வந்து அவனோட ஹார்ட்டோடு என்ன பொருந்திச்சு. இப்போ அவனுடைய ஹார்ட்டுக்குள்ளே 2 பேரும் ஒருவராக அவனுடைய இருதயத்தை இவனுக்கு இருதயத்தில் வைத்ததுனால அப்போ அவன் வந்து டோமாவுடைய ஹார்ட்டுக்குள்ளே இப்போ யாருக்கா, பெரிக்ஸ் இருக்கிறான். அப்போ 2 பேரும் ஒரே இணைப்பிரியாத நண்பர்களாக இருந்தவங்க. இவன் மரித்து போனாலும், தன்னுடைய ஃப்ரெண்டு மரித்து போனாலும் அவனுடைய ஹார்ட்டின் மூலம் ஒரு உறுப்பின் மூலமாக அவன் டோமாவோடு என்ன செய்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அதே போல் நமக்குள்ள அதே போல் இந்த நாட்களில் அந்த சிறுமி வந்து என்ன செய்தா, உயிர் பிழைத்து அவள் நல்லா சுகமாகி வீட்டுக்கு வந்த பிறகு கூட அவளுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம், என்னோட யார் இருக்கா, என்னுடைய பெரிக்ஸ் என் இருதயத்தில் அவன் இருக்கிறான், என்னுடைய பெரிக்ஸ் இது போதும் எனக்கு, அவன் உலகத்தில் இல்லைனாலும் அவன் உயிர் வாழனாலும் என்னுடைய இருதயத்துக்குள்ள அவன் என்ன செய்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் பெரிக்ஸ்ன்னு சொல்லி தன்னுடைய ஹார்ட்டை பார்த்து என்ன செய்வாளாம், பேசுவாளாம். பெரிக்ஸ் நீ நன்றா இருக்கிறாயா, பெரிக்ஸ் நீ என்னுள்ள இருக்கிறா, என் உள்ளத்தில் நீ இருக்கிறா, நம்ம 2 பேரும் உயிர் வாழும்போது என்ன செய்தோம், இணைப்பிரியாத நண்பர்களாக இருந்தோம், இப்போ நீ மரித்தாலும் என் உள்ளத்துக்குள்ள நீ என்ன செய்யிருக்கிறா, என்னுடைய இருதயத்துக்குள்ள நீ இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்தாலாம், ஒவ்வொரு நாளும் அவன் நன்றி சொல்லி ரொம்ப சந்தோஷமாக என்ன செய்தாலாம், வாழ்ந்தாலாம். பாருங்கள், இந்த கதையில் வந்து இந்த உண்மையான நடந்த சம்பவத்தில் பார்க்கும்போது ஒரு மகனுக்காக 2 பேரும் இணைப்பிரியாத ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளவு இணைப்பிரியாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தவங்க தன்னுடைய உயிரையே கொடுத்து தன்னுடைய இருதயத்தையே அந்த மகள் பிழைக்க மாட்டான்னு சொல்லி அறிந்தால் கூட அந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸாக என்ன இருக்கிறாங்க. தன் உயிரை கொடுத்தாவது தன்னுடைய சிநேகிதியை, தன்னுடைய ஃப்ரெண்டை நான் உயிர் வாழ வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த சிந்தனையோடு அந்த மகன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த நாட்களிலும் கூட எப்படிப்பட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கின்றோம். சிலவங்க சொல்லுவாங்க, நம்ம ஃப்ரெண்டு நம்ம அப்படி இருப்போம் இப்படி இருப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், இணைபிரியாத தோழர்களாக தோழிகளாக நம்ம என்ன செய்வோம், வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் ஒரு ஆபத்துன்னு வந்துட்டா, ஒரு கஷ்டம்னு சொல்லி வந்துட்டா நம்ம அவங்க கூட தோள் கொடுக்குறோமா, துணையாக நிற்கின்றோமா, இல்லைன்னா அவங்கள விட்டுட்டு இவன் கூடலாம் நிற்க முடியாது, இவன் நமக்கு தேவையில்லை, இவன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, இவன் கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாதுன்னு சொல்லி அவனை விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம், ஓடி போயிடுவோம். ஆபத்து காலத்தில் உதவவே இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அதே போல் நம்ம சிநேகிதருக்காக நம்ம ஃப்ரெண்டு நம்ம சகோதரன் போல நம்ம என்ன செய்வோம், பழகுவோம். அவனை தன்னுடைய சகோதரியை போல நம்ம என்ன செய்வோம், பழகுவோம். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்ககிட்ட நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம்.
வீட்டு காரியங்கள், நம்ம தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட நம்ம எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். ஆனால் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தால் கூட நம்ம என்ன செய்வோம், பிரிஞ்சு போயிடுவோம். அவன் வேண்டாம் அவள் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் நம்ம என்ன செய்வோம், பிரிஞ்சு போயிடுவோம். இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தால் கூட இவன்கிட்ட ஃப்ரெண்டு வைக்கிறது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகி போயிடுவோம். இன்னொன்று, அவன் தவறான பாதையில் போனால் கூட நம்ம என்ன செய்யணும், அவனை திருத்தலாம். எடா அப்படி இருக்காதடா, தவறான பாதைக்கு போகாதடா, வேண்டாண்டா, இந்த இதை நீ விட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்ல வழியில் நம்ம நடத்துகிறவர்களாக இருக்கின்றோமா, இல்லைன்னா அவன் கெட்டுப்போனால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவனை விட்டு விலகி போகிறோமா, இல்லைன்னா அவளை விட்டு விலகி போகிறோமா. நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம உத்தரவாதத்தோடு உக்ரானத்தோடு கூட அவனுக்கு நம்ம எல்லா விதத்திலையும் நமக்கு என்ன செய்யணும், உதவி செய்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், மாறணும். ஃப்ரெண்டாக இவங்களை போல் ஃப்ரெண்டு யாரும் இல்லை, இவங்களை யாரும் பிரிக்க முடியாது, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இவங்க 2 பேரும் இருக்கின்றார்கள்னு சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், வாழ்ந்து காட்டணும். சும்மா வெளி வேஷத்துக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் 2 ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையோடு உத்தமத்தோடு நம்ம ஃப்ரெண்டாக இருக்கின்றோமா, இல்லைன்னா வஞ்சிக்கிறவங்களாக நம்ம இருக்கிறோமா. இவங்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தால் இவன் நம்ம தேவையிலெல்லாம் சந்தித்து கொடுத்துருவா, அவளை வச்சு நம்ம வேலையை வாங்கிக்கிடலாம். இப்படிப்பட்ட நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறோமா. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் அவளுக்கு ஃப்ரெண்டு, பெருசாக அவளை நான் ஏமாற்றி இத்தனை பொருட்களை நான் அவட்ட வாங்கியிருக்கேன், அவள் என்னை நம்பினா, நான் அவளை நம்பினா நான் குழி வெட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அந்த ஏமாளி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஏமாறுறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது தெரியாமல் நம்ம உத்தமமான ஃப்ரெண்டு, அவன் நல்லவா அவன் நல்லவேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், அப்படி நம்ம உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே என்ன செய்ய சொல்கிறது. ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. சில ஃப்ரெண்ட்ஸு, எல்லாரையும் நான் சொல்லலை, சில ஃப்ரெண்ட்ஸு சிலவங்க உண்மையாக இருப்பாங்க கடைசி வரையும், இவன் தான் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க. ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, குழி வெட்டுறவங்களாக என்ன செய்வாங்க, காணப்படுவாங்க. உள்ள வெளியில் ஃப்ரெண்டு மாதிரி, ஏன்னா தேவை, தன்னுடைய தேவையெல்லாம் இவன் நமக்கு சந்தித்து கொடுக்கா, எங்கே போனாலும் நமக்கு அதை வாங்கி தந்துடுறா, இதை வாங்கி தந்துடுறா, எல்லா பொருளையும் நமக்கு வாங்கி தந்துடுறா. அதனால வெளி வேஷமாக அவளை நடிச்சுக்கிட்டு, ஆனால் உள்ளத்தில் என்னது, அவன் மேலே கசப்பு, இவன் நல்லா இருக்கின்றாள, இவன் நல்லா இருக்கின்றானே அப்படி சொல்லி பொறாமைனால எப்படி குழிய வெட்டலாம் அப்படி சொல்லி எண்ணத்தோடு நிறைய பேர் என்ன செய்வாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட காரியம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, காணப்படவே கூடாது. ஒருத்தி நீ உண்மையான நீ ஃப்ரெண்டாக நீ நினச்சேன்னா அது கடைசி வரை நம்ம எப்படி இருக்கணும், ஃப்ரெண்டாகவே இருக்கணும். கடைசி வரையில் உண்மையான இருதயத்தோட உத்தமமான இருதயத்தோட அவன் என்ன செய்தான், தன்னுடைய சிநேகிதனை அவ்வளோ தூரம் தாவிது யோனத்தானோ அவ்வளோ ஒரு பிரியமாக உயிரை விட மேலாக என்ன செய்தாங்களாம், சிநேகித்தாங்களாம் கடைசி வரையும். அதே போல் அந்த சிநேகம் நமக்குள்ள என்ன செய்யணும், காணப்படணும். ஏதோ வெளி வேஷத்துக்காக நன்மை பெறுவதற்காக இவளை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா இவட்ட வந்து என்ன கிடைக்கும், இவனை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா இவங்கிட்ட எல்லாத்தையும் நம்ம செய்யலாம், பிடுங்கிக்கிடலாம், எல்லாத்தையும் அவட்ட இருந்து என்ன செய்யணும், வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கவே கூடாது. சிலங்க என்ன செய்வாங்க, சாதாரண திங்கிறதுக்கு ஏதாவது பண்டத்தை வாங்கி கொடுத்துட்டு அவளை ஏமாற்றிட்டு பெரிய பொருளை வாங்கிக்கிடுறது. இப்படி நிறைய ஏமாற்றுக்காரங்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் சரியான ஃப்ரெண்டு தானா, அது உண்மையான ஃப்ரெண்டு தானா, கடைசி வரையும் நம்மளோட ஃப்ரெண்டாக இருப்பாளா, இல்லைன்னா நம்மகிட்ட வேஷம் போட்டு நம்மிடத்தில் நன்மை பெறுவதற்காக அவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம யோசித்து நம்ம என்ன செய்யணும், ஃப்ரெண்டாக நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா எப்போதையும் போலவே எல்லாரையும் நேசிக்கிறது போலவே எல்லாரையும் நம்ம நேசிக்கணும். அதை ஒரு வசனம் சொல்லுது, மத்தேயு 5 ஆண்டருடைய மலை பிரசங்கம் சொல்லப்படுது, மத்தேயு 4:46 சொல்லப்படுது, உங்களை சிநேகித்தவர்களும் நீ சிநேகிப்பதினால உங்களுக்கு பலன் என்ன, பாவிகளும் ஆயக்காரரும் அப்படி தானே சிநேகிக்கிறார்களே, ஒரு பிரயோஜனம் கிடையாது. எல்லாரையும் நம்ம என்ன சிநேகிக்கிற குணம் வேணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸாக
நம்ம செலக்ட் பண்ணணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸா, சத்துருக்களையும் ஆண்டவர் என்ன செய்கிற சிநேகிங்கள் தான் சொல்கிறாரு. நம்ம சத்துருக்களை நம்ம சிநேகிக்கிறோமா? பகைக்கிறவர்களுக்கு நம்ம நன்மை செய்கிறோமா? நம்ம சிநேகிக்கிறவளே சிநேகித்து கொண்டே இருக்கிறோம். இவன் எனக்கு போதும், அவன் எனக்கு போதும்னு சொல்லி சிநேகித்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தருக்கொருத்தர் உண்மையான அன்பாக இருக்கோமா? மனஸ்தாபங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அந்த சூழ்நிலையில் கூட நம்ம என்ன செய்யணும்? உண்மையான அன்போட, உண்மையான நேசத்தோடு இருக்கணும். அன்போ சகல பாவங்களை மூடுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. பகை விரோதங்களை எழுப்போம், அன்போ சகல பாவங்களை மூடுன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. நம்ம அன்போடு இருக்கிறோமா? அந்த அன்பு கடைசி தன்னுடைய லாபத்துக்காக, சுயத்துக்காக, தன் சுய லாபத்துக்காக ஃப்ரெண்டாக யாரையும் வைக்காதீங்க. உண்மையான அன்போட, உண்மையான பாசத்தோடு நம்ம அன்பு செலுத்துகிறோமா? சுயத்துக்காக இதுவரை யாராவதாக நம்ம அவளை நண்பராக வச்சுக்கிடுவோம், சிநேகிதராக வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டாக நம்ம வச்சுக்கிடுவோம்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு நீங்கள் வாழ்ந்துருந்தீங்கன்னா இந்த நாள் முதல் அதை எடுத்து போட்டு உண்மையான அன்போடு, என்னுடைய சுயத்திற்காக, என்னுடைய சுய லாபத்திற்காக நான் இவனை ஃப்ரெண்டாக நான் வைக்கலை, நான் உண்மையான அன்பு அவளுக்கு மேல் சேர்த்துறேன், உண்மையான நேசத்தோடு அவளை பழகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பை நான் இந்த நாளில் தீர்மானம் எடுங்க. இந்த அன்பு எனக்கு வேணும், அவளை பழிக்கு பழி வாங்கணும், அவளை விட்டு அவள் விரட்டணும், அந்த எண்ணத்தோடு நம்ம சிநேகமாக இருக்காதபடி உண்மையான அன்பத்தோடு, உண்மையான நேசத்தோடு சிநேகமாக இருங்க. இல்லைன்னா கட் பண்ணிட்டு போயிட்டே இருங்கிற, எப்போதும் போல் இருக்கிற மேலே பேசிகிட்டே இருங்க. இதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. சும்மா நீ நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவளை குழியை வெட்டுனா அதனால் உனக்கு தான் பாவம், நீ தான் பெரிய பாவியாயிடுறா. அதுக்கு பதிலாக நீ எப்போதும் போல் எல்லாரையும் நேசிக்கிற போல் எல்லாரையும் நேசித்துட்டு நீ என்ன செய்யலாம்? கடந்து போயிட்டே இருக்கலாம். இந்த நாளில் நம்ம தீர்மானம் எடுத்து நம்ம வழியில் நடப்போம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக, கதைக்காக ஆண்டுக்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் எங்களோடு பேசின கதையின் மூலமாக நன்றி செலுத்துகிற ராஜா. ஃப்ரெண்டுனா என்ன என்பதை ஆண்டவரை அந்த உண்மையான சம்பவத்து மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம் ராஜா, புரிந்து கொண்டோம் ராஜா. தன்னுடைய ஹார்ட்டே இருதயத்தை கொடுக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஆண்டவரை உண்மையான சிநேகத்தோடு வாழ்ந்து காட்டினார்களே ராஜா. இந்த நாளில் நாங்கள் எத்தனையோ பேர் ஃப்ரெண்ட்ஸு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட உண்மையான அன்பு இருக்கின்றதா? சுய லாபத்துக்காக, தன்னுடைய சுயத்துக்காக ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு நன்மையை பெற்றுட்டு தூக்கி வீசுகிறவர்கள் நம்ம இருக்கின்றோமா? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கேன் நம்மளை தீர்மானித்து, எஸ்ஸப்பா நான் உண்மையான என் ஃப்ரெண்டாக, நான் உண்மையான அன்போடு நேசத்தோடு நான் வாழ்வேன் சொல்லி நம்ம தீர்மானம் எடுப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடு பேசின உம்முடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வழிநடத்து. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.